இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்டில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நம்ம டார்கெட் கஸ்டமரில் ஒரு 3 டைப் ஆஃப் டார்கெட் கஸ்டமர் இருப்பாங்க. பாட்டம் லெவலில் பூவர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி. தென் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது அனதர் செக்மெண்ட்டு. தேர்டு வந்து ஹை கிளாஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கானமி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு காமன் செக்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுல மிடில் கிளாஸ்க்கும் அந்த கீழே பாட்டம் லெவல் இருக்கிற பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த டிஸ்போசபிள் இன்கமோ ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியோ வந்து டாப் லெவல்ல இருக்கிற வெல்தி பீப்புளை விட கம்மியா இருக்கும். அப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2-3 பிசினஸ் மீட்டிங்ல வந்து கேட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ ஹை எண்ட் கிளையண்ட்டை, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலை எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய கேட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தாட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ல தான் இந்த கான்செப்ட். அதுல என்னன்னா, ஹவு டு அட்ராக்ட் தி ஹை எண்ட் கிளையண்ட் ஆர் ஹை பேயிங் கிளையண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு அஸ் அ பிஸ்னஸ் ஓனரு நீங்க ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணாலும், சர்வீஸ், ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும், நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூல் நம்ம ஒரு பிரீமியம் கிளையண்ட்டை, ஒரு ஹை அண்ட் கிளையண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பி எ ஸ்பெஷலிஸ்ட் நாட் ஜெனரலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பி எ ஸ்பெஷலிஸ்டுக்கும் ஜெனரலிஸ்டுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைனகாலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சில சிட்டில எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டெலிவரி வந்து அந்த நார்மல் அப்படிங்கிறதே இல்லாம ஒரு 80% சிசேரியன் வந்துருச்சு. ஒரு டெலிவரி வந்த உடனே நம்ம கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இப்போ கேட்கிற கேள்வி எல்லாம் செகண்ட் வந்துட்டு நார்மலா சிசேரியனா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்டினுடைய இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் பீப்புளா இருப்பாங்க. அந்த சர்வீஸ் மட்டும் தான் நீங்க வந்து அட்டைன் பண்ணுவாங்க, அது மட்டும் தான் என்டர்டைன் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யூஸ்வலி வந்து அவங்க சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். செகண்ட் டூல் அப்படிங்கிறது, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது செல் அவுட்கம்ஸ் ஆர் நாட் சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் வந்திருந்தாரு. ஒரு 2 இயர்ஸ் தான் சார் ஆகுது இந்த பிசினஸ் கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணி, அதை நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்னாரு ஆக்சுவலா. ஸோ ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி அவர்கிட்ட, சார் நீங்க ஒரு பீப்புள்கிட்ட, ஒரு பிசினஸ் ஓனர்ஸை வந்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க எப்படி உங்களை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவர் சொன்னாரு, சார் நான் ஐம் ஆஃபரிங் கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றேன், ஐம் ஆஃபரிங் ட்ரைனிங் சர்வீசஸ் சொல்றேன் அப்படின்னாரு. நீங்க இன்ஸ்டெட் நாளையில இருந்து உங்க லாங்குவேஜை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ எம் ஹெல்பிங் தி பிசினஸ் ஓனர்ஸ், ஐ எம் ஹெல்பிங் தட் எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் டு இம்ப்ரூவ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் 20 to 30% எக்ஸிஸ்டிங்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்லயே வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஸோ இமீடியட்டா அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நேத்து ஒரு ஈவினிங் ஒரு கால் பண்ணாரு, சார் ஒரு மீட்டிங் போனேன், நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பீப்புள் கிட்ட வந்து ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஐ எம் ஹெல்பிங் த கம்பெனி டு இம்ப்ரூவ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னா இமீடியட்டா கார்டு கேட்கறாங்க சார். நான் முதல்ல கார்டு வாலண்டியரா கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ கார்டு வந்து எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நீங்க ஸோ என்ன மாதிரி ஒரு எக்ஸாக்ட் வந்து ப்ராப்ளத்தை வந்து நீங்க கஸ்டமருக்கு சால்வ் பண்றீங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா இன்ஸ்பயர் ஆகி உங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். சப்போஸ் வந்து ஒரு பில்டிங் லீக் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து ஒரு மார்க்கெட் பண்றாருன்னு வச்சுங்களேன், ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வருது அப்படின்னாக்க ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க, அப்படியே அது வாட்டர் லீக்கேஜ் வருது, ஒரு ப்ராப்ளத்தை காமிக்கிறாங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த கெமிக்கலை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பாசிட்டிவ் ஆகி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. தேர்ட் வந்து என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி யூ ஆர் ஆஃபரிங் த ப்ராடக்ட் ஆர் செல்லிங் த ப்ராடக்ட் டு த கஸ்டமர், யூ ஷுட் பி அன் அத்தாரிட்டி ஆன் தட் ஆக்சுவலா. இப்போ அத்தாரிட்டி ஆன் தட் அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற உங்களுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும். அதே நேரத்துல நீங்க ரீச் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசணும், நீங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கலாம், நீங்க அதை பத்தியான அத்தன்டிக் ஆர்டிகிள்ஸ் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல எல்லாம் நீங்க பேசி ஸோ அந்த சர்வீஸுக்கு வந்து நீங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து பீப்புள்கிட்ட கிரியேட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கேஷன்ஸ்ல இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ஒரு சைலண்டா ரேபிட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடுல வந்து மெனி பீப்புள் வில் பிகம் தி சைலண்ட் அட்வர்டைஸ்மெண்டா, சைலண்ட் பிராண்ட் அம்பாசிடரா மாறி உங்களுக்கான ரெகுலர் பிசினஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபோர்த் டூல் அப்படிங்கிறது பி செலக்டிவ் வித் தி கஸ்டமர்ஸ் ஆர் கிளையன்ஸ் அப்படிம்பாங்க. அது என்னன்னா,
ஒரு கஸ்டமரோ கிளையன்ஸோ நம்மளை வந்து அப்ரோச் பண்ண வந்த உடனே ஜஸ்ட் லைக் தட் நீங்க கமிட் பண்ணாம, ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களை பத்தி இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு மந்த்லி வந்து நாங்க ஸ்பெசிபிக்கலி ஒரு 4 கஸ்டமர்ஸ் அண்ட் 5 கஸ்டமர்ஸ் தான் சார் நான் சர்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டீம்ல வந்து ஒரு குவாலிஃபையிங் கால்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ எங்களுடைய ரெக்குயர்மெண்ட் மீட் அவுட் பண்ணும்போது தான் அந்த கிளையண்ட்டுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கிரீனிங் இருக்கும். அதுக்கு நீங்க கம்பைல் பண்ணி ஓகேனா தான் நாங்க அடுத்த லெவலுக்கு எடுத்து போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நார்ம்ஸை ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு சின்ன ஹைப்பை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்க மேல ஒரு ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகும். பீப்புள் வந்து அப்ரோச் பண்ண உடனே நீங்க அப்ரப்டா ஃபால் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்க ரொம்ப ஒரு டெஸ்பரேட்ல இருக்கிறீங்க, இல்ல கஸ்டமரே இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒன்றும். அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு குவாலிஃபையிங் ப்ராசஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க அவங்களை குவாலிஃபை பண்ணி செலக்டிவா நீங்க எடுத்து நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னாக்க அது வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜ் பூஸ்டிங் ஃபேக்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து அந்த 5th பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃபரிங் பிரீமியம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸா இருக்கணும். கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக உங்களை அப்ரோச் பண்றாரு அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த பிரீமியம் கிளையண்ட் வந்து ஒவ்வொரு அக்கேஷன்ஸ்லயுமே அந்த ஒரு கிளாஸை ஃபீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்களை அட்டன் பண்றீங்க, ஒரு கால்ஸ் அட்டன் பண்றீங்க, அதுல ஒரு கிளாஸை ஃபீல் பண்ணணும். நீங்க ஒரு கொட்டேஷன் அனுப்புறீங்க, அந்த கொட்டேஷன்ல வந்து அந்த கண்டென்ட் ஆஃப் த கொட்டேஷன்ஸ் அந்த ஃபார்மேட் வந்து அது கிளாஸா இருக்கணும். டிராஃப்ட் பண்ண மெயில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வல் இன்டர்வல்ஸ்ல நீங்க ஃபாலோ அப் கால்ஸ். ஸோ அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலிசமா ஒரு ஹை எண்டா வந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் அப்படின்னாக்க ஸோ நம்ம வந்து அப்ரோச் பண்ற வெண்டார்ஸ் இல்ல சப்ளையர்ஸ் ஆர் பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டா ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா அதுவே வந்து அவங்கள வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும். ஈவன் ஒரு கொட்டேஷன் மட்டும் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் கூட ஸோ இங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வரும். ஈவன் வந்து ஒரு டைம் ஆர்டர் கொடுத்தா கூட மல்டிபிள் டைம் ஆர்டர் கொடுத்து ஸோ ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும். 6th பாயிண்ட் வந்து யூஸ் ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கிறீங்க நீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீரியர் சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு பெயிண்டிங் சொல்யூஷன் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கீங்க, ஒரு சிஆர்எம்ஓ இல்ல வேற ஏதாவது ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைடரா இருந்தாலுமே நீங்க ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணி கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஸோ அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு ரெஃபரல் கேட்பாங்க ஆக்சுவலா. அப்போ அந்த ரெஃபரல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம இருக்கிற கிளையன்ட் பேஸ்லயே வந்து ஸோ யாரு வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு இமேஜ் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி ஒரு பிக் பிராண்டுக்கு சர்வ் பண்ணிருக்கீங்களோ அந்த பிராண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க சர்வ் பண்ணி ஸோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்க இம்மீடியட்லா ஸோ இவ்வளவு பெரிய கஸ்டமர்ஸ்க்கே நம்ம சர்வ் பண்ணும் போது டெஃபினட்டா இவங்க ஒரு குட் வெண்டரா இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு ஒரு ரெகுலர் பிசினஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் அ கோல்டு கால் மார்க்கெட்டிங், ஜஸ்ட் யூஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க அப்ரப்டா வந்து ஒரு கம்பெனிக்கோ இல்ல கஸ்டமருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சின்ன டவுட் கூட இருக்கலாம். அதர்வைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி உங்களுடைய சேம் இண்டஸ்ட்ரியில இருந்தோ இல்ல வெண்டார் கிட்ட இருந்தோ இல்ல கஸ்டமர் கிட்ட இருந்தோ ஒரு ரெஃபரல்ஸ் மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ரெஃபரலை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தென் ரெஃபரல் ரெண்டு சேர்ந்து வந்த போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி மேல ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இமேஜே வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த இமேஜே என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராடக்ட் அந்த சர்வீஸை சேல்ஸ் பண்ணி ஒரு இன்கம் எடுத்துட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்மாலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருக்கணும். சிலதெல்லாம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராடக்டா இருக்கலாம். ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு லைசன்ஸ் எடுத்து பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ நீங்க அந்த ரெகுலேட்டரி காம்ப்ளையன்சஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு வித்தவுட் ஒரு டிஃபால்ட் இல்லாம ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம எல்லா சர்டிபிகேட்டும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பெரிய உங்க மேல இமேஜை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க ப்ரீவியஸ் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு லாஸ்ட் 1 மந்த்தா லாஸ்ட் 6 மந்த்ஸா லாஸ்ட் 1 இயரா வந்து அந்த நம்ம வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட டீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னாக்க ஸோ பழைய ஹிஸ்டரி
அந்த ஹிஸ்டரியில வந்து ஸோ ஆல்வேஸ் வந்து ஒரு நீங்க டெலிவரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸோ ஆன் டைத்துக்கு இருக்கு, எப்பவுமே குவாலிட்டி வந்து நீங்க டிவியேட் பண்ணதே இல்லை, ஒரு பேக்கேஜிங்கான மெட்டீரியல் கரெக்டா இருக்கு, உங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ராப்பரா ஒரு யூனிஃபார்மோட போறாரு, ஆன் டைமோட போறாரு, அங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியரோட பிஹேவியர்ஸோட பக்காவா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ண பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனில இருந்து சர்வீஸ் கால்ஸ், அந்த ஃபீட்பேக் கால் எடுக்கிறாங்க, அதுல ஒப்பீனியன் கேட்கறாங்க. நீங்க உங்களை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வர்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி ப்ராப்பரா மேனுவல் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்க ஸோ அதுக்கான வாரண்டி கேரண்டி இருந்ததுன்னா அந்த கார்டெல்லாம் வந்து ப்ராப்பரா கொடுத்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வந்து ஹிஸ்டரியில வந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு ரீகண்டில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னாக்க கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாரு. சாட்டிஸ்பேக்ஷன்ஸ்க்கு மேல என்ன ஆகும் அப்படின்னாக்க கஸ்டமர் டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் டிலைட் அப்படின்னாக்க மோர் தேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஸோ டெஃபினட்டா வந்து அவரு லாயல் கஸ்டமரா மாறுறது மட்டும் இல்லாம ஸோ ஹீ வில் ரெக்கமெண்ட் மெனி பீப்புள் டு பிகம் அ லாயல் கஸ்டமர். இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இல்ல மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வாட் எவர் த பாசிபிள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிசினஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஆகி மார்க்கெட்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி தென் ரெவன்யூ growth ஆகி யுவர் கம்பெனி வில் பிகம் அ சக்சஸ்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கம்பெனி.